யார் சார், யார் அந்த சார்னு கேட்டா பெரியார் படத்தை தூக்கிட்டு வந்து நிற்கிறான். பெரியார் நம்முடைய பிதாமகன். நான் மீண்டும் இந்த அதிமுக மேடையிலே புரட்சி தலைவர் நாமத்தை சொல்லி பேசுகிறேன். பெரியார் எங்களுடைய பிதாமகன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எதற்காக இதை பேசுகிறார் என்றால், யார் சார் என்று நாம் கேட்கிறோம் அல்லவா, யார் அந்த சார், அதை மறப்படிக்கிறதுக்கு ஒரு பக்கம் பெரியாருங்கிறான், இன்னொரு பக்கம் பிரபாகரன்கிறான். பிரபாகரனை சீமான் சந்தித்தாரா இல்லையா, இது ஒரு தேவையா? அதனால இந்த நாட்டுக்கு என்ன நன்மை நடக்க போகுது? புரட்சித் தலைவருடைய வளர்ச்சியினுடைய ஒவ்வொரு கட்டத்தை பார்க்கிற போது மருத நாட்டு இளவரசி என்ற ஒரு திரைப்படம், அந்த படத்திற்கு தயாரிப்பாளரோட அக்ரிமெண்ட் போடுகிற போது, ஒப்பந்தம் போடுகிற போது புரட்சித் தலைவர் அதில் அந்த அக்ரிமெண்ட்ல மேல முருகன் துணை என்று எழுதினார். என்று முருகன் துணை என்று எதுக்கு எழுதிடுறான்னு நான் நினைக்கிறேன்னா, நாளைக்கு இந்த இயக்கத்தை நம்முடைய காலத்திற்கு பிறகு, புரட்சி தலைவி காலத்திற்கு பிறகு அழித்து வருவார்கள். அப்பொழுது இந்த இயக்கத்தை காப்பதற்கு முருகன் என்று ஒருவன் வருவான் என்று அவர் உணர்ந்திருக்கிறார். எதற்காக சொல்கிறேன் என்றால், நம்முடைய தலைவர் பேர் என்ன, பொதுச் செயலாளர் பேர் என்ன, எடப்பாடி பழனிசாமி. பழனிசாமி யாரு? முருகன். உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க? நீட் தேர்வை ரத்து செய்துவிடுன்னு சொன்னாங்க. அது ரகசியம் தெரியும்னு சொன்னாங்க. அதுக்கான மனுவெல்லாம் வாங்கினாங்க. இப்போ என்ன சொல்றாங்க? மத்தியில் அவங்க கூட்டணி அரசு வந்தால் தான் ரத்து செய்ய முடியும், அது நீதிமன்றத்தால் ஆணி அடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். எவ்வளவு பெரிய போலி மருத்துவனா இந்த ஸ்டாலின்! இன்றைக்கு ஆட்சியிலே கொள்ளை குடிமரத்தின் கீழ் அமர்ந்து இருக்கிற இந்த அரசு எவ்வளவு மோசடி அரசு! கல்வி கடன் ரத்துனாங்க, எங்கேயாவது பண்ணாங்களா? இல்லை. மீட்டர் ரீடிங் மாதம் மாதம் எடுப்பேன்னு சொன்னாங்க, எங்கேயாவது பண்ணாங்களா? இல்லை. மீட்டர் ரீடிங் இப்போலாம் எலக்ட்ரிசிட்டி பில்லு வீட்டு வாடகையோட அதிகமாக வருது. அப்படிப்பட்ட ஒரு வினோதமான அரசாங்கத்தை ஸ்டாலின் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு பெண் பிள்ளை வளர்ந்தால் அந்த வளர்ந்து ஆளாகிற போது அந்த பிள்ளை எப்படி திருமணம் செய்து கொடுப்போம் என்று அஞ்சுகிற காலம் ஒன்று இருந்தது. ஆனால் புரட்சி தலைவி அம்மா காலத்தில், நான் இருக்கிறேன் தாயாய் அந்த பிள்ளைக்கு சீர்தருகிறேன் என்று தாலிக்கு தங்கம் தந்த, இப்ப இருக்கிற தங்கத்தை புடுங்கிட்டு போற ஆட்சியா இந்த அரசாங்கம் இருக்கு. அனைவர் பெயரையும் உச்சரித்ததாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் உங்களுக்கு புதியவன் அல்லன், நான் புதுச்சானவன் அல்ல. இதே வட சென்னை மாவட்டம் ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருக்கிற போது வழக்கறிஞர் பிரிவு தலைவராக இந்த மாவட்டத்தில் இருந்தேன். எனவே வட சென்னைக்கு இந்த பகுதிக்கு வருகிறது போதெல்லாம் என்னுடைய தாயினுடைய மடிக்கு வந்து விட்டதாக ஒரு உணர்வு. இங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் கூட ஆகணத்தில் வரும்போது சொன்னேன், வட சென்னை மக்களுக்கு ரொம்ப பாசம். நான் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி சுழன்று பேசியிருக்கிறேன். ஆனால் இந்த வடசென்னை பகுதி மக்களுக்கு மட்டும் இந்த உணர்ச்சியை மிக எளிதாக வெளிப்படுத்தி விடுகிறவர்கள். கோபனாலும் சரி, சண்டையினாலும் சரி, அன்புனாலும் சரி, அவங்களை அடிச்சுக்க ஆள் கிடையாது. அந்த வகையில் அதெல்லாம் அதிமுக காரங்கன்னா அள்ளி கொடுங்கள் என்று சொல்லி கொடுத்தவரின் வள்ளியில் வந்தவர்கள் அல்லவா. எனவே நீங்கள் விசாலமான மனதோடு சந்தோஷமாக அமர்ந்திருக்கிறீர்கள். எனக்கு சட்டக்கல்லூரியில் நான் பெரிய வழக்கறிஞர் எல்லாம் சொல்கிறாங்க. நான் வழக்கறிஞரானது எப்படின்னா, புரட்சி தலைவர் தான் எனக்கு சட்டக்கல்லூரியில் இடம்பெற்று தந்தார். நான் வழக்கறிஞரானேன். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னை அரசு வழக்கறிஞராக்கினார். அதற்கு பின்பு சட்டமன்ற உறுப்பினராக்கி அழகு பார்த்தார். நான் கல்லாய் கடந்தேன், என்னை கனியாக மாற்றினார். நான் விறகாக கடந்தேன், என்னை வினையாக மாற்றினார். ஒவ்வொரு கூட்டத்திலும் புரட்சி தலைவரை பற்றி பேசாமல் நான் மேடை இறங்குவதில்லை. புரட்சி தலைவரை பற்றி ஒரு சின்ன கதை. மகாபாரதத்தின் யுத்தத்தினுடைய முடிவில் கர்ணன் மாண்டு கிடக்கிறான். அள்ளி அள்ளி கொடுத்த அந்த வள்ளல் இரத்த சகதியிலே விழுந்து கிடக்கிறான். அவனுடைய உயிர் பிரிந்து மேலோகத்துக்கு செல்கிறது. மேலோகத்தில் இருக்கிற தேவர்கள் எல்லாம் ஓடி வந்து பார்த்தாங்க, கர்ணன் இறந்து போயிட்டாரா? அவருடைய ஆவி மேலே வந்திருக்கிறது. மேலோகத்தில் சொன்னாங்க, கர்ணனுக்கு சொர்க்கத்தில் இடமில்லை என்று சொல்லிவிட்டார்கள். கர்ணனுக்கே சொர்க்கத்தில் இடமில்லை என்றால் பூலோகத்தில் யார்தான் தர்மம் வழங்குவார்கள்? அள்ளி அள்ளி கொடுத்தானே, கவச குண்டலங்களையும் அல்லவா கொடுத்தான். அந்த கர்ணனுக்கு இடமில்லை என்றால் எப்படி என்று கேட்கிற போது வானுலகத்தில் சொன்னார்களாம், அவர் அள்ளி கொடுத்திருக்கலாம், ஆனால் யாரும் எந்த வயிறுக்கும் சோறு போட்டேன்னு அவர் வரலாற்றில் இல்லை. எனவே அவருக்கு சொர்க்கத்தில் இடமில்லை என்றார். அப்படின்னா பூமியில இனிமேல் தர்மம் தலைக்காதே என்று தேவர்கள் எல்லாம் கூடி பேசி மீண்டும் கர்ணனுக்கு பூமியிலே வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே என்று முடிவெடுத்து அவர் மீண்டும் பூமியிலே பிறக்கிறார். கர்ணன் இந்த பூமியிலே மீண்டும் பிறந்தான். கர்ணன் இந்த பூமியிலே மீண்டும் நம்மோடு பிறந்து வாழ்ந்து மறைந்தான். அந்த கர்ணனுக்கு பேர் தான் எம்ஜிஆர் என்று நாம் எல்லாம் பார்க்கிறோம். அதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இங்கே தாய்மாரெல்லாம் வந்திருக்கீங்க. சின்ன பிள்ளைங்க வீட்டில் சாப்பிடலைன்னா என்ன பண்ணுவோம்?
இடுப்பில் எடுத்து வச்சு வானத்தில் இருக்கிற சந்திரனை காட்டி, நிலாவை காட்டி, அம்புலியை காட்டி, சந்திரனை காட்டி சோறு ஊற்றுகிற பழக்கம் தாய்மாருக்கு உண்டு. அது சந்திரனை காட்டி சோறு ஊட்டிய தமிழ்நாட்டில் அந்த சந்திரனே ராமச்சந்திரனாக இறங்கி வந்து சோறு போட்டு பிள்ளைகளுக்கு இது வரலாறு. இதான் புரட்சி தலைவர். இந்த புரட்சி தலைவரை பற்றி இன்றைக்கு முழுதும் பேசிக்கொண்டே இருக்கலாம். நான் வந்து சீக்கிரமா பேசணும்னு கேட்டேன். எனக்கு முன்னால பேசுறவங்கலாம் முடிச்சிருவான்னு கேட்டு என் டைமை முடிச்சிட்டாங்க. ஆனாலும் நீங்களெல்லாம் இருக்கிற உங்கள் கண்களிலே மின்னுகிற அந்த தியாக ஜொலிப்பையும் அந்த எதிர்பார்ப்பு ஜொலிப்பையும், புரட்சி தலைவர் பெயரை சொன்னதும் உங்கள் முகங்களிலே தெரிகிற பிரகாசையும், புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் பெயரை சொன்னதும் உங்கள் இதயத்தில் அடிக்கிற மின்னல்களையும் பார்த்து கொண்டு இந்த இடத்துல பேச நின்று கொண்டிருக்கிறேன். ஒரு 10 நிமிஷம். புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவரை நாம் கொடைவள்ளல் என்கிறோம். அவர் கொடுத்ததில் பெரிய கொடை எது தெரியுமா? புரட்சி தலைவி அம்மா அவர்களை நமக்கு தலைவராக தந்துவிட்டு சென்றது தான். நான் வழக்கறிஞர். புரட்சி தலைவருடைய அமைச்சரவையில் PT சரஸ்வதி என்று ஒரு அமைச்சர் இருந்தார். அந்த அமைச்சர் அவருடைய அந்திம காலத்தில் அவருக்கு ஒரு குடும்ப வழக்கு, அந்த வழக்கை தீர்த்து தரும்படி என்னிடம் வந்திருந்தார். நான் புரட்சி தலைவரிடம் அவர் இருந்தவர் என்ற மதிப்பில் அவருடைய வழக்கை நடத்தி வெற்றி பெற்று கொடுத்தேன். முடித்ததும் அவர் கடைசியாக என் கையை பற்றி கொண்டு, இந்த வழக்கிலே உங்களுக்கு நான் என்ன ஃபீஸ் தர வேண்டும் என்று கேட்டார். நான் சொன்னேன், புரட்சி தலைவரிடம் நீங்கள் பணிபுரிந்திருக்கிறீர்கள், நான் கேட்பதெல்லாம் ஒன்றுதான். வாழ்க்கையிலே என்னை சட்டக்கல்லூரியில் இணைத்து விட்டு நான் வழக்கறிஞராக ஆகுவதற்கு காரணமாக இருந்தவர் புரட்சி தலைவர். எனவே புரட்சி தலைவரை பற்றி உங்கள் நினைவுகளில் இருக்கிற ஒரு ஞாபக அலமாரியில் இருக்கிற ஒரு செய்தியை எனக்கு சொல்லுங்கள். அதை நான் என் வாழ்நாள் முழுவதும் நான் மேடைகளிலே புரட்சி தலைவரை பற்றி பேசி தெரிய வேண்டும். அப்படி ஒரு செய்தி எனக்கு சொல்லுங்கள் என்று சொன்னேன். அவர் கண்களிலே வழிந்தோடுகிற கண்ணீரை துடைத்துக் கொண்டு அமர்ந்து சொன்னார், புரட்சி தலைவர் முதலமைச்சராக இருக்கிற போது ஒரு முறை கடலூருக்கு காரிலே சென்றிருக்கிறார். அவருடைய வாகனத்திற்கு முன்னும் பின்னுமாக அரசு வாகனங்கள் செல்கிறது. முதலமைச்சர் போனால் பல வாகனங்கள் முன்னும் பின்னும் செல்லும். அவர் காட்டு வழியினுடைய அந்த தார் சாலையில் புரட்சி தலைவருடைய கார் வலிக்கு செல்கிற போது தூரத்திலே ஒரு பெண்மணி, வயதான பெண்மணி, முதுமை அவருடைய முதுகை வளைத்திருந்தது, கூன் விழுந்த முதுகோடு, தலையிலே விறகு கட்டுகளோடு விரைவாக நடந்து சென்று கொண்டிருந்தார். காலு சுடுது, விரைவாக நடந்து சென்று கொண்டிருக்கிறார். புரட்சி தலைவர் தூரத்தில் இருந்து பார்த்து விட்டாராம். பார்த்து விட்டு அந்த கார் அந்த பெண்மணியை கடந்து சென்றதும் காரை நிறுத்து என்று சொல்லி உடனடியாக காரை நிறுத்தி பின்னோக்கி நடந்து வந்திருக்கிறார். புரட்சி தலைவர் முதலமைச்சர். அவர் இறங்கி நடந்து வந்ததும் அதிகாரிகள் பதறி போய் ஓடி போய் என்ன ஆயிடுச்சு என்று கேட்கிற போது அவர் நடந்து வந்து அந்த பெருமாட்டியை பார்த்து வணங்கி அவர் காலையே பார்த்து கொண்டிருந்திருக்கிறார். உடனே அங்கே இருந்த எல்லாரும் அவர் பக்கத்தில் வந்துட்டாங்க. அனைவருமே அதிகாரிகள் எல்லாம் ஆண்கள். அதில் PT சரஸ்வதி மட்டும் பெண். PT சரஸ்வதி காலை பார்க்கிறாராம், அந்த பெண்மணியோட காலை பார்க்கிறாராம். அந்த பெண்மணி சுடுகிற கொதிக்கிற வெயிலிலே தார் ரோட்டிலே நிற்க முடியாமல் காலை மாற்றி மாற்றி வைக்கிறது காட்சியை பார்த்து கொண்டிருந்துட்டு உடனடியாக அந்த செருப்பை கலட்டி அந்த பெண்மணிக்கு கொடுங்கள் என்று சொன்னாராம். உடனே சுப்புலட்சுமி அதை சரஸ்வதி அம்மாவுக்கு அந்த செருப்பு பேட்டால வாங்கினது விலை கூடினது. உடனே சொன்னாராம், தலைவரே என்னுடைய காரில் டிக்கியில் பாத்ரூம் சப்பல் ஒன்று வச்சிருக்கேன், அதை கொடுக்கவா, அதை எடுத்துட்டு வரேன்னு, இதை கலற்றி கொடுங்கள் என்று உத்தரவிட்டிருக்கிறார். முதலமைச்சர் உத்தரவில்லையா, அரச கட்டளை அல்லவா, நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார் என்று சொன்னார். உடனடியாக செயலிலே காட்டுகிறார். உடனே அந்த செருப்பை கலற்றி கொடுத்ததும் அந்த பெண்மணியிடம் கேட்டாராம், உங்களுடைய பேர் என்ன, எங்கிருந்து வருகிறீர்கள், உங்கள் குடும்பத்தினுடைய நிலை என்ன என்று கேட்கிற போது அந்த பெண்மணி சொன்னாராம், எனக்கு ஒரு மகன் இருக்கிறான், வீட்டிலே வயதான கணவர் இருக்கிறார், அவர் வயதாகி விட்டது, அவரால் உழைக்க முடியவில்லை, எனவே இந்த வேகாத வெயிலிலே இந்த மரக்கட்டைகளை இந்த கள்ளிக்கட்டைகளை தூக்கி வந்து அதை விறகுக்கு விற்றுதால் எங்கள் வயிற்றை நிரப்புகிறோம், இந்த விறகுகளை நாங்கள் பொறுக்கி வந்து ஊரில் விற்றால்தான் எங்கள் வீட்டில் அடுப்பு எரிகிற நிலைமை இருக்கிறது என்று சொன்னாராம். உடனே புரட்சி தலைவர் கேட்டிருக்கிறார், உங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறானே, அவன் என்ன செய்கிறான் என்றால் அவர் சொன்னாராம், அவருக்கு திருமணம் ஆகிவிட்டது, அவனுடைய பாடை பார்ப்பதே அவனுக்கு கஷ்டமாக இருக்கிறது, அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது, பிள்ளை இருக்கிறது, மனைவி இருக்கிறார், எனவே எங்கள் வேகாத வெயிலே நாங்கள் பாடுபட்டுத்தான் எங்கள் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் என்று சொன்னதும் புரட்சி தலைவர் கண்கள் கலங்க அதிகாரிகளை பார்த்து உடனடியாக இந்த பெண்மணிக்கு இந்த தமிழக அரசு உதவி செய்ய வேண்டும், என்ன செய்வீர்கள் என்று கேட்டாராம். உடனடியாக முதியோர் உதவித்தொகை வழங்கலாம் என்று ஒரு அதிகாரி சொல்லியிருக்கிறார்.
உடனே அது மட்டுமல்லாமல் ஒரு வீடு ஒன்று வழங்கலாம் என்று ஒன்று உடனடியாக அந்த இடத்திலே நின்று உத்தரவு போட்டவர் நம்முடைய புரட்சி தலைவர். அவர் சும்மா பாடிட்டு போல, நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு வேலைகள் வேதனை படமாட்டார் என்று சொல்லிவிட்டு போகலை, உத்தரவு போட்டார். முதல்வன் ஒரு திரு படம் பார்த்துருப்பீங்க, அதில் ஒரு நாள் முதலமைச்சர்னு ஒருத்தர் ஆன் த ஸ்பாட் உத்தரவு போடுவார். அதை அன்றே நடத்தி காட்டியவர் புரட்சி தலைவர். இதை சொன்னது நான் எதுவும் கதை சொல்லலை, சொல்லுகிற போது அவர் அந்த சரஸ்வதி அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது, என்னுடைய கண்களிலிருந்து இப்போதும் கண்ணீர் எட்டி பார்க்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தலைவர், அவரை நாம் தலைவராக கொண்டிருந்தோம். நமக்கு இருக்கிற பாக்கியம் எல்லாம் புரட்சி தலைவரை தலைவராக கொண்ட இயக்கத்திலே நாம் இருந்தோம், இருக்கிறோம், இருப்போம் என்பதுதான் நமக்கு இருக்கிற பெருமை. புரட்சி தலைவர் உடனடியாக உத்தரவை போட்டுவிட்டு அங்கிருந்து நகர்ந்து சென்று விட்டார். ஒரு மாதம் கழித்து அதே சாலையில் அமைச்சர் PT சரஸ்வதி காரிலே சென்று கொண்டிருக்கிறார். அதே பாட்டி, அதே காலிலே இவர் கொடுத்த செருப்பு, தலையிலே ஒரு அந்த விறகு கட்டை வைத்துக்கொண்டு நடந்து செல்கிறார். இந்த அம்மாவுக்கு ஆச்சரியம், நம்ம தான் 1000 ரூபா முதியோர் உதவித்தொகை வழங்கியிருக்கோம், வீடு கொடுத்துருக்கோம், திருப்பியும் இந்த அம்மா இப்படி போகுதே என்று சொல்லி காரை நிறுத்த சொல்லி இறங்கி போய், பாட்டி நன்றாக இருக்கிறீர்களா? நன்றாக இருக்கிறேன், மவராசன் தயவில் நன்றாக இருக்கிறேன்னு சொன்னார். நன்றாக இருக்கு, சரி, வீட்டில் பையன் நல்லா இருக்கு, உங்கள் பிள்ளைகள் நன்றாக இருக்கிறார்களா என்று கேட்டதும் அந்த அம்மா சொன்னாங்களா, என் மகராசன் 2 பிள்ளைகளும் நல்லா இருக்காங்க. உடனே இந்த அம்மா கேட்டாங்க, பாட்டி பொய் சொல்லாதீங்க, நீங்கள் அன்றைக்கி புரட்சி தலைவர்கிட்ட சொன்னீங்க ஒரு பிள்ளை தானேன்னு சொன்னீங்க, இப்போ 2 பிள்ளைன்னு சொன்னீங்க. ஆம், ஒரு பிள்ளை என்னுடைய ஊரில் இருக்கிறான், இன்னொரு பிள்ளை கோட்டையில் இருக்கிறான் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு தலைவர், அப்படிப்பட்ட புரட்சி தலைவர். இது இப்போ நாம் சொல்லி கைத்தட்டி விட்டு போனால் மட்டும் பத்தாது. கருணாநிதியே சொன்னார். எப்படி சொன்னார் என்றால், எங்கள் தங்கம் என்ற ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்தை கருணாநிதி குடும்பம் நடுவீதிக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவருடைய கோபாலபுரம் வீடு அடமானத்தில் இருக்கிறது, பேங்க்ல அடமானம் இருக்கிறது, அது கடனிலே போய்விடும் என்று வருகிற போது மேகலா பிக்சர்ஸுக்காக ஒரு திரைப்படத்தை நடித்து தர வேண்டும் என்று நம்முடைய புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் ஒத்துக்கொண்டு அந்த படத்திலே நடிக்கிறார்கள். அந்த படத்திற்கான பாடல் பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த பாடல் பதிவிலே கவிஞர் வாலி அமர்ந்திருக்கிறார். அங்க இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் ஹார்மோனிய பட்டியலுடைய கருப்பு வெள்ளை கட்டைகளிலே தன்னுடைய வித்தக விரல்களை தொட்டு மெதுவாக இசை தவழ்ந்து வருகிறது. தத்தன்னா தனனா 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 என்று வருகிறது. அதற்கான வார்த்தைகளை அடுக்குவதற்கு வாலி தயாராகி கொண்டு, நான் அளவோடு ரசிப்பவன் என்ற வார்த்தையை முதலில் தருகிறார். கருணாநிதி தான் அந்த படத்துடைய தயாரிப்பாளர், அவர் அங்கு இருக்கிறார். அப்பொழுது புரட்சி தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தார். அடுத்த வரியை நான் சொல்லவா என்று புரட்சி தலைவரிடம் கேட்டதும் புரட்சி தலைவர் உத்தரவிடுகிறார். உடனே நான் எதையும் அளவின்றி கொடுப்பவன் என்று கருணாநிதி வாயாலே புரட்சி தலைவர் புகழை பண்றார். அது மட்டுமல்ல, அவர் அந்த படத்தினுடைய 100வது நாள் விழாவில் பேசியிருக்கிறார். கருணாநிதி புத்தகங்களில் எடுத்து படித்து பார்த்தேன். என்ன பேசியிருக்கிறார் என்றால், கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் என்று அவரை சொல்கிறோம் அல்லவா, அது சாதாரண கரம் அல்ல. அவர் கொடுத்து சிவந்ததனால், அப்போது புரட்சி தலைவர் வாழ்ந்தது ராமாவரம் தோட்டம், அது செங்கல்பட்டு மாவட்டம். அது ஏன் செங்கை மாவட்டம் என்று அழைக்கப்படுகிறது தெரியுமா? கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரரான புரட்சி தலைவர் வாழுகிற ராமாவரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிறதுனால் அது செங்கை மாவட்டம் என்று ஆனது என்று சொல்ல கருணாநிதி சொன்னது. அப்படிப்பட்ட புரட்சி தலைவருடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த புரட்சி தலைவர் தான், அவருடைய கொள்கைகள் தான் அதிமுக கொள்கை. இன்னைக்கு வலைத்தளங்களில் கேட்குறான், அதிமுக என்னையா கொள்கை என்று கேட்டால், புரட்சி தலைவருடைய கொள்கை எதுவோ அதுதான் அதிமுக கொள்கை. யார் சார், யார் அந்த சார்னு கேட்டால் பெரியார் படத்தை தூக்கிட்டு வந்து நிற்கிறான். பெரியார் நம்முடைய பிதாமகன். நான் மீண்டும் இந்த அதிமுக மேடையிலே புரட்சி தலைவர் நாமத்தை சொல்லி பேசுகிறேன். பெரியார் எங்களுடைய பிதா மகன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதிமுகவுடைய பிதா மகன் பெரியார். அண்ணா எங்களுடைய வழிகாட்டி. புரட்சி தலைவர் அவ்வாறு தான் சொன்னார், அண்ணா எங்கள் வழிகாட்டி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர். எங்கள் இயக்கத்தை இமயம் தொடுகிற இயக்கமாக மாற்றி காட்டியவர் புரட்சி தலைவி அம்மா. அந்த இயக்கத்தை இன்றைக்கு வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார் அண்ணன் எடப்பாடியார். ஒரு சம்பவத்தை சொல்கிறேன்.
புரட்சித் தலைவருடைய வளர்ச்சியினுடைய ஒவ்வொரு கட்டத்தை பார்க்கிற போது மருதநாட்டு இளவரசி என்ற ஒரு திரைப்படம், அந்த திரைப்படம் தான் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி முன்னேற்றத்திற்கு வழிகோலியது. அந்த படத்திற்கு தயாரிப்பாளரோட அக்ரிமெண்ட் போடுகிற போது, ஒப்பந்தம் போடுகிற போது புரட்சித் தலைவர் அதில் மேலே அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அக்ரிமெண்ட்டில் மேலே முருகன் துணை என்று எழுதினார் என்று படித்தேன். இன்றைக்கு தான் படித்தேன். புரட்சி எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி! முருகன் துணை என்று எதுக்கு எழுதிடுறான்னு நான் நினைக்கிறேன்னா, நாளைக்கு இந்த இயக்கத்தை நம்முடைய காலத்திற்கு பிறகு, புரட்சி தலைவி காலத்திற்கு பிறகு அழித்து வருவார்கள். அப்பொழுது இந்த இயக்கத்தை காப்பதற்கு முருகன் என்று ஒருவன் வருவான் என்று அவர் உணர்ந்திருக்கிறார். எதற்காக சொல்கிறேன் என்றால், நம்முடைய தலைவர் பெயர் என்ன, பொதுச்செயலாளர் பேர் என்ன, எடப்பாடி பழனிசாமி. பழனிசாமி யாரு? முருகன். எனவே முருகன் துணை என்று அன்றைக்கு எழுதியிருக்கிறார் என்று எண்ணுகிற எண்ண ஓட்டம் என்னுடைய சிந்தனையில் வந்தது. அப்படிப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திமுக கொள்கை என்னன்னா, பெரியார் எங்களுடைய பிதாமகன். சரி, பெரியாருடைய கொள்கைகள் என்ன? பெண்ணடிமைத்தன ஒழிப்பு, மூட நம்பிக்கை ஒழிப்பு, கடவுள் மறுப்பு கொள்கை, அப்லிப்டிங் ஆஃப் டவுன் ட்ராடல், அடிமை தலையில இருக்கிறவர்களை முன்னேற்றுவது. இதிலே கடவுள் மறுப்பு கொள்கைகளை மட்டும் நாங்கள் வேறுபடுகிறோம். அதில் ஒரு நெகிழ்வுத்தன்மை கொண்டிருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன புரட்சித் தலைவர் முருகன் துணை என்று எழுதியிருக்கிறார். புரட்சித் தலைவி அம்மா ஆலயங்களுக்கு சென்று வந்தார். நம்ம அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆலயங்களுக்கு செல்வார். நம்ம அனைவருக்குமே இறை நம்பிக்கை இருக்கிறது. பல்வேறு மதத்தை சேர்ந்தவர் இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம். ஆக இறை நம்பிக்கை நமக்கு எப்படி வந்தது? அது என்ன, பெரியாரை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள், ஆனால் சாமி கும்பிடுவோம் என்று சொல்கிறது உங்களுக்கு விசித்திரமாக இல்லையா என்று கேட்பவர்களுக்கு ஒரு பதில் இருக்கிறது. இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்று, இறைவன் இல்லை என்றார் பெரியார், இருக்கிறான் என்று நமக்கு சொல்லி தந்தவர் பேரறிஞர் அண்ணா. அவர் சொன்னார், ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று சொன்னார். ஆக ஏழைகள் சிரித்தால் அங்கு இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஏழைகள் சிரிப்பில் இருக்கிறான். அப்ப ஏழைகள் எவ்வாறு சிரிப்பார் என்று பார்த்தால், இப்ப சொன்னார கொஞ்சம் முந்தி சொன்னார், டபுள்ஸ்ல போறது சைக்கிள் ஏழைகளின் வாகனம், அதுல தனியா தான் போக முடியும். புரட்சி தலைவர் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் டபுள்ஸ் போலாங்கிற சட்டத்தை கொண்டு வந்தார். அது மட்டும் இல்ல, சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அப்பெல்லாம் குடிசைகள் நிறைந்திருக்கும், தமிழ்நாடு முழுவதும் குடிசைகள் அதிகமாக இருக்கும், கல்வீடுகள் மச்சு வீடுகள் குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் குடிசை வீட்டுக்கு விளக்கு மின்சார கனெக்ஷன் தரமாட்டார்கள். ஆக மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்து விடுமா என்று அவர் புரட்சி தலைவர் பாடுறார். எப்படி? மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்து விடுமா? மாலையில நிலா வரும், அது வெளிச்சம் தரும். எங்க இருக்கும் அந்த வெளிச்சம்னா, தெருவில் இருக்கும், முத்தத்தில் இருக்கும். ஆனா குடிசை வீட்டுக்குள் வராது. ஆக இருள் கவிழ்ந்து விட்டால் 6 மணிக்கு மேல் வீட்டுகளுக்குள் இருள் கவிழ்ந்து விடும், வீட்டுக்கு வராது. அப்போ மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்து விடுமா என்று பாடிய தலைவன் ஆட்சிக்கு வந்து விட்டார். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனைப்பட மாட்டார் என்பது அவருடைய பாட்டு. ஆனால் வீட்டுக்கு வெளிச்சம் வரவில்லை. யோசித்தான் நம் தலைவன், போட்டான் ஒரு உத்தரவு, குடிசை வீட்டுக்கும் ஒரு குண்டு பல்பு என்று ஒரு உத்தரவு போட்டான். எனவே வீடுகளிலே குடிசை வீடுகளை விளக்கெறிந்தது. எனவேதான் அவரை ஒளி விளக்கு என்று அழைக்கிறோம். அப்படிப்பட்ட பெருமை மிக்க தலைவர் நம்முடைய தலைவர், புரட்சி தலைவர். அவருடைய வழியிலே வந்தவர்கள் இன்றைக்கு பெரியாரை இழித்து பேசுகிறார்கள். அவ்வாறு பேசுவதனால் என்ன பலன் என்று கேட்டால் யாருக்கும் சொல்ல தெரியல. எதற்காக இதை பேசுகிறார் என்றால், யார் சார் என்று நாம் கேட்கிறோம் அல்லவா, யார் அந்த சார்? அதை மறப்படிக்கிறதுக்கு ஒரு பக்கம் பெரியாருங்கிறான், இன்னொரு பக்கம் பிரபாகரன்கிறான். பிரபாகரனை சீமான் சந்தித்தாரா இல்லையா? இது ஒரு தேவையா? அதனால இந்த நாட்டுக்கு என்ன நன்மை நடக்க போகுது? இன்றைக்கு ஏழைகள் வீட்டில் விளக்கெரியவில்லை, ஏழைகள் வீட்டில் அடுப்பெரியவில்லை. எந்த வீட்டிலும் அடுப்பு எரியாத நிலை இருக்கக்கூடாது என்பதற்காக 20 கிலோ அரிசியை விலையில்லாமல் தந்தவர் நம்முடைய புரட்சி தலைவி பேரறிஞர் அண்ணா, நம்முடைய வழிகாட்டி. அவர் சொன்னார், படியரிசி திட்டம் என்று ஒன்று கொண்டு வந்தார். அவர் சொன்னார், 1 படி நிச்சயம் 3 படி லட்சியம் என்று சொன்னார். அந்த காலத்தில் சாப்பிட வகையிலே இல்லாமல் எத்தனை வீடுகளிலே அடுப்பிலே பூனை உறங்குகிற காலம் ஒன்று இருந்தது. அரிசி கொடுத்தவர், அதுக்கு 1 படி மேலே போய் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா 20 கிலோ அரிசியை தந்த அருளரசி நம்முடைய அம்மா. எனவேதான் அவரை இன்றைக்கு பேசும்போது நம் கண்களிலே பனித்துளிகள் எட்டி பார்க்கிறது. ஆக அப்படிப்பட்ட ஒரு இயக்கம், அந்த இயக்கத்தின் சார்பிலே இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலத்தின் அருமை கருதி ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்லி இந்த ஆட்சியினுடைய நிலைமையை எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். ஒரு ஊர்ல ஒரு என்ஜினியர், வேலை இல்லாத என்ஜினியர் இருந்தார்.
அவர் பார்த்தாரு, அவருக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கல. உடனடியாக அவர் ஏதாவது ஒரு வகையில் அவருக்கு வருமானம் ஈட்ட வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்ததும் ஒரு நாள் காலையில் வீட்டு வாசலில் ஒரு போர்டு எழுதி வச்சார். அவர் பேரை போட்டு மருத்துவர் சோன் ஷோ, இங்கு சகலவிதமான நோய்களுக்கும் மருத்துவம் பார்க்கப்படும், நோய் குணமானால் ரூபாய் 500 தர வேண்டும், உங்கள் நோய் குணமாகாவிட்டால் 1000 ரூபாய் திருப்பி தரப்படும். இதான் அவரை வச்ச போர்டு. என்னடா இவன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு மெடிக்கல் பிராக்டிஸ் பண்றான் என்று பக்கத்தில் இருந்த மருத்துவருக்கு, உண்மையா மருத்துவம் படித்தவருக்கு ஆச்சரியம். உடனே அவர் இவன் எப்படி தான் பிராக்டிஸ் பண்றான் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவரோட கிளினிக், போலி மருத்துவர் கிளினிக்கு போய், டாக்டர், எஸ், எனக்கு நாக்குல சுவையே இல்லை, தெரியல, எனவே என்னோட நாக்கு எதை சாப்பிட்டாலும் சுவை இல்லாத மாதிரி இருக்கு, அதுக்கு ஒரு மருந்து தரீங்களா என்று கேட்டிருக்கேன். இருக்க, ஒரு 500 ரூபாய் எடுங்க என்று டிராயரை திறந்து 500 ரூபாயை உள்ள போட்டு, நர்ஸ் அந்த 28ஆம் நம்பர் பாட்டிலை எடுங்க அப்படின்னா நர்ஸ் அம்மா போய் 28ஆம் நம்பர் பாட்டிலை எடுத்துட்டு வந்து அவர் நாக்கை நீட்டுங்க, 3 சொட்டு விடுங்க. 3 சொட்டு விட்டோடனே இந்த போனவர், ஐயோ இது பெட்ரோல் ஆச்சே என்று சொன்னார். உங்கள் நாக்கு சரியா வேலை செய்து, அதனால 500 ரூபாய் சரியா வச்சு போங்கன்ட்டார். இவர் வீட்டுக்கு போயிட்டார். இவருக்கு தாங்க முடியல, நம்ம டாக்டர் நம்மளையே ஏமாத்திட்டான், எப்படி இவரை விடக்கூடாது, மீண்டும் ஒரு முறை அவரை போய் பார்த்துடலாம் அப்படின்னு மீண்டும் அவர் வீட்டுக்கு போய் அவருடைய இதுக்கு போய், டாக்டர் எனக்கு இப்போ சொல்லுங்க, 500 ரூபாய் எடுங்க, என்ன வியாதி, எனக்கு ஞாபக மறதி ஜாஸ்தி ஆயிடுச்சு டாக்டர், உன்னுடைய அதுக்கு ஒரு மருந்து கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, 500 ரூபாய் எடுங்க சார். ராயரை திறந்தாரு, 500 ரூபாயை உள்ள போட வச்சாரு, டக்குன்னு போட்டுனாரு. நர்ஸ் அந்த 28ஆம் நம்பர் பாட்டிலை எடுங்கன்னு சொன்னதும் இவர் சொன்னார், ஐயோ அது பெட்ரோல் ஆச்சா, என்னோட உங்க ஞாபக மருதி குணமாயிடுச்சு, போயிட்டு வாங்க. இவரால் தாங்க முடியல. உடனே பலமா யோசனை பண்ணி மீண்டும் அந்த மருத்துவரை, போலி மருத்துவரை இப்போ விடவே கூடாது, இந்த முறை அவரை எப்படியாவது மடக்கிறணும் அப்படின்னு அவர் வீட்டுக்கு போயிருக்கு, அவருடைய கிளினிக்கு போயிருக்கார். அவர் சொன்னாராம், டாக்டர் டாக்டர் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏங்க இருக்கிறேன், என்ன பிரச்சனை, எனக்கு இப்போ கண்ணு சரியா தெரியுதில்லை, அதனால இது கண்ணை குணமாக்குறதுக்கு பார்வையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துகிட்டு இருக்கேன், எல்லாம் மங்களாக தான் தெரியுது, எனவே பார்வையை குணமாக்குறதுக்கு ஒரு மருந்து தாங்க டாக்டர் என்று சொன்னதும் அவர் சொன்னாராம், இதுக்கு என்கிட்ட மருந்து இல்லை என்று சொல்லி ராயரை திறந்து, அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு என்கிட்ட மருந்து இல்லைன்னா 1000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா, ராயரை திறந்து ரூபா நோட்டை எடுத்து கொடுத்துருக்காரு. உடனே கண்ணு தெரியாமல் போனவர் அதை பார்த்துட்டு, ஏன்டா இது 500 ரூபா தானே என்று கேட்டதும், உங்கள் கண்ணு குணமாயிடுச்சு, அதை கொண்டாங்க, 500 கொண்டாங்கன்னு வாங்கி டிராயரில் போட்டு அனுப்பிச்சாங்க. வேடிக்கைக்காக கதையை சொன்னாலும் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற திமுக ஆட்சி அதைத்தான் மக்களிடம் செய்து கொண்டிருக்கிறது. உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க, நீட் தேர்வை ரத்து செய்துவிடுன்னு சொன்னாங்க, அது ரகசியம் தெரியும்னு சொன்னாங்க, அதுக்கான மனுவெல்லாம் வாங்கினாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, மத்தியில் அவங்க கூட்டணி அரசு வந்தால் தான் ரத்து செய்ய முடியும், அது நீதிமன்றத்தால் ஆணி அடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். எவ்வளோ பெரிய போலி மருத்துவனா இந்த ஸ்டாலின், இன்றைக்கு ஆட்சியிலே கொள்ளை குடிமரத்தின் கீழ் அமர்ந்து இருக்கிற இந்த அரசு எவ்வளவு மோசடி அரசு. அது மட்டுமா, கல்வி கடன் ரத்து எங்கேயாவது பண்ணாங்களா? இல்லை. மீட்டர் ரீடிங் மாதம் மாதம் எடுப்பேன்னு சொன்னாங்க, எங்கேயாவது பண்ணாங்களா? இல்லை. மீட்டர் ரீடிங் இப்போலாம் எலக்ட்ரிசிட்டி பில்லு வீட்டு வாடகையோட அதிகமாக வருது. அப்படிப்பட்ட ஒரு வினோதமான அரசாங்கத்தை ஸ்டாலின் நடத்தி கொண்டிருக்கிறார். ஏதாவது இருந்துச்சா? இல்லை. வரி போயால வரி போடுறாங்க, குப்பைக்கு வரி போட்டிருக்காங்க. சகோதரி சொன்னார், குப்பைக்கு வரி போட்டாங்க. நான் கூட சட்டமன்றத்தில் பேசினேன், அதிமுக அரசில் வரி கிடையாது, வரி இல்லாத ஒரு அரசாங்கத்தை நடத்தியது அதிமுக. அதிமுக ஆட்சியில் எதுக்காக வரி போட்டாங்களா? நான் சட்டமன்றத்தில் பேசினேன், வரியே இல்லை. என்ன எதிர்கட்சியிலேருந்து ஒருத்தன் எழுப்பி கேட்டான், அப்போ வரி எங்கே தான் இருக்கு அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், வண்டலூருக்கு போய் பாரு, அங்கே ஜூல வரி புலிக்கு மேலே வரி இருக்கும், அதான் வரி தமிழ்நாட்டில் என்று சொன்னேன். வேடிக்கைக்காக சொல்லவில்லை. வரி போடாத ஒரு அரசாங்கத்தை நம்முடைய அதிமுக அரசாங்கம் தான் நடத்தியது. ஆனால் யாரும் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையிலே தமிழர் இன்னைக்கு பிள்ளையை பெற்றவர்கள், ஒரு பெண் பிள்ளை வளர்ந்தால் அந்த வளர்ந்து ஆளாகிற போது அந்த பிள்ளையை எப்படி திருமணம் செய்து கொடுப்போம் என்று அஞ்சுகிற காலம் ஒன்று இருந்தது. ஆனால் புரட்சி தலைவி அம்மா காலத்தில், நான் இருக்கிறேன் தாயாய் அந்த பிள்ளைக்கு சீர்தருகிறேன் என்று தாலிக்கு தங்கம் தந்த, இப்ப இருக்கிற தங்கத்தை புடுங்கிட்டு போற ஆட்சியா இந்த அரசாங்கம் இருக்கு. எனவே இந்த அரசாங்கம் வீட்டுக்கு போக வேண்டுமானால் நீங்க என்ன பண்ணணும், கை தட்டிட்டு வீட்டுக்கு போயிருவீங்களா? போய் திண்ணையில் அமர்ந்து ஒவ்வொரு வீட்டிலும் சொல்லுங்க,
இப்போ வர்ற தேர்தலில் நான் எம்எல்ஏ ஆயிடலாம், அண்ணன் எம்எல்ஏ ஆயிடலாம், இங்கே இருக்கிறவங்கெல்லாம் எம்எல்ஏ ஆயிடலாம். அதனால் அல்ல, நம்முடைய பிள்ளைகள் சந்ததி நன்றாக இருக்க வேண்டுமானால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வரணும். கூட்டத்திற்கு வந்திருக்கிறவர்கள் புரட்சித் தலைவருடைய வாரிசுகள், புரட்சித் தலைவருடைய விசுவாசிகள், அதிமுக அபிமானிகள். ஆனால் பூட்டிய கதவுக்கு பின்னால் திறந்த இதயங்களோடு இந்த கேடுகட்ட ஆட்சி வீழ்ந்து விடாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற ஆயிரமாய் லட்சக்கணக்காய் தமிழகத்தில் இருக்கிற அத்தனை வீடுகளுக்கும் செல்லுங்கள், அத்தனை பேருடைய வீடுகளுக்கும் செல்லுங்கள், திண்ணை பிரச்சாரம் மேற்கொள்ளுங்கள், அதிமுக ஆட்சியை மீண்டும் தமிழகத்திலே கொண்டு வாருங்கள். இன்றைக்கு இந்த வேட்டி கட்டி கொண்டு தெரிகிறோம் என்றால் அதற்கு காரணம் புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி அம்மா, அண்ணன் எடப்பாடியார். அந்த அரசு, இந்த ஆட்சி மீண்டும் தமிழகத்திலே வர வேண்டும் என்றால் உங்கள் அனைவருடைய ஆதரவை தர வேண்டும். அதற்கு உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பு என்றென்றைக்கும் இருக்க வேண்டும் என்று கேட்டு, இவ்வளவு அருமையா பொறுமையா இருந்து கேட்ட உங்கள் அனைவருடைய பாதங்களிலும் எனது தலையை சாய்த்து நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.